நாசாவின் ஆர்டெமிஸ் 2 விண்வெளி பயணம் தற்போது ஒரு மிக முக்கியமான கட்டத்தை எட்டியுள்ளது. 53 ஆண்டுகளுக்கு பிறகு நிலவை நோக்கி சென்று கொண்டிருக்கும் இந்த விண்கலத்திலிருந்து பூமி எப்படி தெரிகிறது என்ற பிரமிக்க வைக்கும் புகைப்படங்களை நாசா வெளியிட்டுள்ளது. நமது பூமி எவ்வளவு அழகானது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். ஆனால் பூமியிலிருந்து சுமார் 1,60,000 கிலோமீட்டர் தொலைவில், அதாவது டீப் ஸ்பேஸ் என்று சொல்லப்படும் விண்வெளியின் ஆழமான பகுதியிலிருந்து நமது பூமியை பார்த்தால் எப்படி இருக்கும்? நாசாவின் ஆர்டெமிஸ் 2 விண்கலத்தில் பயணிக்கும் கமாண்டர் ரீட் வைஸ்மேன் ஓரியன் விண்கலத்தின் ஜன்னல் வழியாக பூமியின் அதிரடி புகைப்படங்களை எடுத்து அனுப்பியுள்ளார். 53 ஆண்டுகளுக்கு பிறகு மனித கண்களால் பார்க்கப்பட்ட இந்த பூமியின் தோற்றம் உலகையே வியக்க வைத்துள்ளது. ஏப்ரல் 3 அன்று எடுக்கப்பட்ட இந்த புகைப்படங்களில் பூமி ஒரு மெல்லிய பிறைநிலவு போல காட்சி அளிக்கிறது. இதன் சிறப்பம்சம் என்னவென்றால், பூமியின் துருவ பகுதிகளில் மின்னும் ஒரோரா எனப்படும் பச்சை நிற ஒளி பிளம்புகள் இந்த படத்தில் தெளிவாக பதிவாகியுள்ளன. சூரியனிடமிருந்து வரும் துகள்கள் பூமியின் காந்தப்புலத்துடன் மோதும் போது உருவாகும் இந்த ஒளி விண்வெளியிலிருந்து பார்க்கும்போது சொர்க்கம் போல தெரிகிறது. அதேபோல பூமியின் வெளிச்சமான பகுதிக்கும் இருட்டான பகுதிக்கும் இடையே இருக்கும் அந்த டெர்மினேட்டர் லைன் எனப்படும் எல்லைக்கோடு மிக துல்லியமாக தெரிகிறது. எங்கள் அழகான வீட்டை இவ்வளவு தொலைவிலிருந்து பார்ப்பது ஒரு சிலிர்ப்பான அனுபவம் என்று விண்வெளி வீரர் விக்டர் குளோவர் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். ஆர்டெமிஸ் 2 திட்டத்தின் முக்கிய நோக்கம் நிலவில் தரை இறங்குவது அல்ல, மாறாக நிலவை சுற்றி வந்து அதன் சூழலை ஆய்வு செய்வதுதான். நிலவின் மேற்பரப்பிற்கு வெறும் 7,600 கிலோமீட்டர் அருகில் விண்கலம் செல்லும் போது வீரர்கள் என்ன செய்வார்கள்? நிலவின் இருண்ட பகுதி வழியாக பயணிக்கும் போது இதுவரை நாம் பார்த்திராத பள்ளங்களையும் எரிமலை படிமங்களையும் வீரர்கள் உயர்தர கேமராக்கள் மூலம் படம் பிடிப்பார்கள். நிலவின் தென் துருவத்தில் எங்கே பனி அதிகமாக இருக்கிறது, வருங்காலத்தில் எங்கே மனிதர்கள் தரை இறங்கலாம் என்பதை இவர்கள் நேரடியாக கண்காணித்து தரவுகளை சேகரிப்பார்கள். நிலவு பயணத்தின் 10 நாட்களில் வீரர்கள் வெறும் புகைப்படங்களை மட்டும் எடுக்கப் போவதில்லை. ஒருவேளை கணினிகள் வேலை செய்யாவிட்டால் ஓரியன் விண்கலத்தை மனிதர்களே எப்படி திசை மாற்றி இயக்குவது என்ற பயிற்சியை இவர்கள் மேற்கொள்வார்கள். கதிர்வீச்சினால் மனித உடலுக்கு ஏற்படும் பாதிப்புகள், நீண்ட கால பயணத்தில் இதய துடிப்பு மற்றும் இரத்த அழுத்தம் எப்படி மாறுகிறது என்பதை தொடர்ந்து கண்காணிப்பார்கள். விண்வெளியில் திடீரென ஒருவருக்கு முதலுதவி தேவைப்பட்டால் அதை எப்படி செய்வது என்பதையும் இவர்கள் சோதித்து பார்ப்பார்கள். 6ஆம் தேதி இந்த வீரர்கள் அப்போலோ 13 விண்கலம் படைத்த தொலைதூர சாதனையை முறியடித்து விண்வெளியில் மிக அதிக தூரம் பயணித்த மனிதர்கள் என்ற வரலாற்றை படைப்பார்கள். அதன் பிறகு நிலவின் ஈர்ப்பு விசையை பயன்படுத்திய விண்கலம் பூமியை நோக்கி திருப்பப்படும். ஏப்ரல் 11 பசிபிக் பெருங்கடலில் இந்த விண்கலம் தரை இறங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆர்டெமிஸ் 2 வெற்றியடைந்தால் மட்டுமே அடுத்ததாக நிலவில் மனிதர்களை தரை இறக்கும் ஆர்டெமிஸ் 3 திட்டம் தொடங்கும். விண்வெளியிலிருந்து நாம் பார்க்கும் இந்த புகைப்படங்கள் நாம் அனைவரும் ஒரே பூமியில் வாழும் ஒரே இனம் என்பதை நினைவூட்டுகின்றன. 53 ஆண்டுகளுக்கு பிறகு நிலவுக்கு சென்று கொண்டிருக்கும் இந்த 4 நாயகர்களுக்காக நாம் பெருமைப்படுவோம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.